புரட்சியால் இப்பூ உலகை மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து கொண்டிருப்பது நாடாளுமன்ற தேர்தல். நாங்கள் ஊர் ஊரா தெரு தெருவா சுற்றி துண்டறிக்கைகளை கொடுத்துட்ருக்கோம். மக்கள் இடத்துல இது என்ன தேர்தல், இது எதுக்காக நடக்குது, ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சவங்க என்ன செய்வாங்க, திரும்ப வந்து மக்களையாவது பார்க்கணுமா அப்படிங்கிற புரிதல் கூட மக்கள் இடத்துல இல்லை. ஒரு சிலருக்கு புரிதல் இருக்கு. அப்படி புரிதல் இருக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஜெயிக்கிற கட்சிக்கு தான் தம்பி ஓட்டு போடணும். உங்க கட்சி ஜெயிக்குமா? சீமான் நல்லா தான் பேசுறாரு, அவர் சொல்ற கருத்துலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு போடுற ஓட்டு வீணா போயிடும் இல்லையா? ஜெயிக்கிற கட்சி தான் நம்ம ஓட்டு போடணும். 2014 கிட்டத்தட்ட ஒரு கட்சி தொடங்கி ஒரு 50-60 ஆண்டு காலம் கழித்து 2014 தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. அப்ப நம்ம திமுகவுக்கு இதுக்கப்புறம் ஓட்டே போடாம விட்டணும் இல்லையா? 2019 தேர்தலில் அதிமுக ஒரு இடத்த தவிர மீது எந்த இடத்துலையுமே ஜெயிக்கல. அப்படி பார்த்தா இருக்கிறதுலே பெரிய கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு போடணும். உங்ககிட்ட ஓட்டு கேட்கிற ஒரு அந்த துணிவு இருக்கு இல்லைங்களா, அந்த நேர்மை இருக்கு இல்லையா, அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய 7வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 50-60 ஆண்டு காலம் கழித்து கூட தனித்து நிற்க முடியாதவர்களுக்கு மத்தியில் 40 தொகுதிகளிலும் ஒரு சின்னம் நிக்குது, 40 தொகுதிகளிலும் ஒரு கட்சி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப நாளா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாதவங்களாம் இப்ப சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டாங்க போல. கொஞ்சம் சூடு சொரணை மான ரோசம்லாம் வந்துருச்சு போல. அண்ணன் சீமான் அவர்கள் ஒண்ணுமே இல்ல, ஒரு வயசான திருட்டு பையன் தான் அப்படின்னு ஒரு கதை சொன்னார். அந்த கதை உங்களுக்கு பொருந்தலைன்னா நீங்க மண்ணு கடந்து போகலாம். ஐயோ, ஒரு செத்து போனவரை, ஒரு அரசியல்வாதிய, ஒரு சீர்திருத்தவாதிய இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, எங்க மனசு பொறுக்கல, உடனடியா சீமான கைது பண்ணுங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. நாங்க சொல்லல, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றார், நம்ம ஐயா பழனிவேல் தியாகராஜன் சொல்றார், ஒரே ஒரு ஆண்டுல உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளையடித்து வச்சிருக்காங்க அப்படின்னு. 30,000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சோன்னா திருட்டு பையன் சொல்லாம தேவதூதன் சொல்ல முடியும்? திருட்டு பையன் சொன்னா வலிக்குது பாருங்களேன், எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. ஒரு பக்கம் எங்க அண்ணன் செத்தவனை தோண்டி எடுத்து அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்க அக்கா 1000 ரூபாய்க்கு பிறந்தவனுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். உண்மையிலே நான்லாம் திமுகவில் இருந்திருந்தேன்னா இந்நேரம் ஒன்று மருந்து குடிச்சு செத்துருப்பேன், இல்லை தூக்க மாட்டேன்னு செத்துட்டு இருப்பேன். எதுக்கு இந்த மானங்கட்ட கறியை வச்சுன்னு உயிரோட இருக்காங்கன்னு தெரியல. 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவ்வளோ ரோஷம் வருது திமுக காரங்களுக்கு. ஐயோ, எப்படி சொல்ல முடியும்? எல்லாரையும் இழிவுபடுத்திட்டாங்க, எவ்வளோ ஒரு திட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்க. அவங்க கேட்டது உனக்கும் சேர்த்துதான். ஒரு அமைச்சருடைய மகன் வந்து சொல்றாரு, என்ன மூஞ்சிலாம் பல பலன்னு இருக்கு, பேரன் லெவலி போட்டீங்களா, பவுடர் அடிச்சிட்டீங்களா, 1000 ரூபாய் வந்துருச்சா? ஏண்டா நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி தலையில வைக்கிறதுக்கு எண்ணெயும் முகத்தில் அடிக்கிறதுக்கு பவுடர் இல்லாம காத்தாங்களா? அவ்வளோ கேவலமத்து போய் கிடந்தோமா? இல்லை உங்க ஒப்பாத்த சம்பாரிச்ச காசு எடுத்து வந்து கொடுத்தீங்களா? எங்க வீட்டு வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு எங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தினா உங்களை செருப்பால் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? அதை கேட்டது தாங்க, அதை கேட்டதுதான். 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அவ்வளோ ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இதை வேற யாராவது விளம்பரப்படுத்தி இருந்தா பரவாயில்ல. நம்ம ஐயா தமிழகத்தின் விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் ஒரு விளம்பரத்தில், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, தேனாரும் பாலாரமா ஓடுதுங்க, அதனால இப்ப இந்தியாவை காப்பாற்ற போயிருக்காரு. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு மூதாட்டி சொன்னாங்களாம், நான் பெத்த புள்ள 1000 ரூபாய் கொடுக்கறானோ இல்லையோ, கருணாநிதி பெத்த புள்ள ஸ்டாலின் அவர்கள் எனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. இதை சொல்றதுக்கு வெக்கப்படணும். அவன் பெத்த புள்ள சம்பாரிச்ச 15,000-20,000 வழியிலே மடக்கி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு புடுங்கிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்கறதுலாம் ஒரு பெருமையாடா? அது கேவலம் இல்லையா? அதை புழுங்காம இருந்திருந்தா அவன் சம்பாரிச்ச காசு 10,000-15,000 அவன் தாய்கிட்ட கொடுத்திருப்பான். வழிப்பறி கொலை என் மேல இருந்து புடுங்கிக்கிட்டு பெருமையா வர பேசுறது, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்ததுனால தான் குடும்பமே நடக்குது அப்படின்னு.
விசிகாவை சார்ந்த அன்பு சகோதரர்கள்லாம் ரொம்ப பாசமா வந்து அணுகுறாங்க. நாங்க விசிகாவை விமர்சிக்கிறது இல்லை, ஏன்னா எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்தது விசிகாவையோ பாமகவையோ விமர்சிப்பதற்காக அல்ல அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம் கூட சகோதரர்கள் கேட்கறது இல்லை. நாங்க என்ன பேச வரோம், யாருக்காக பேச வரோம் அப்படிங்கறதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது இல்லை. விசிகான்னு பேர் எடுத்தாலே நாங்க விமர்சிக்க ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி நேரா எங்களை வந்து நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்சம் பொறுமையா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேளுங்க. அவங்க எங்ககிட்ட வந்து இப்ப பாசமா கேட்கறது என்னன்னா, தம்பி இந்த ஒரு தேர்தல், இதுக்கப்புறம் நாங்க உங்களை கேட்க மாட்டோம், இந்த ஒரே ஒரு தேர்தல் எங்க கட்சி அங்கீகாரம் அடையணும், அதுக்காக எங்களுக்கு விட்டு கொடுங்க, இந்த ஒரு தேர்தல் எங்களுக்கு, இதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்டே வர மாட்டோம். உங்க கட்சி அங்கீகாரம் அடையாமல் தடுப்பது யாருங்க? நாம் தமிழர் கட்சி தடுக்குதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் அடையக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி நினைக்குதா? 2019 தேர்தலில் 2 சீட்டும் பானைக்கு கொடுத்திருந்தா அந்த கட்சி இந்நேரம் அங்கீகாரம் அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லையா? இப்போ இந்த தேர்தலில், அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் செத்துட்டானா தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும், ஒருத்தன் இறந்துட்டோம்னா தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேர் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 10 தொகுதியை கொடுக்குது திமுக. காங்கிரஸ் எங்க இருக்குன்னே தெரியல, உயிரோட இருக்கா அந்த காங்கிரஸ் கட்சியில் யாராவது இருக்காங்களான்னு கூட தெரியல. அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குது. மிகப்பெரிய வலிமையான கட்சியாக 30 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் 3 சீட்டு கொடுக்க முடியல. 3 சீட்டு, ஒரே ஒரு பொது தொகுதி, 2 தனி தொகுதி தான் கேட்டார் அண்ணன், வேற எதுவுமே கேட்கல. அதை கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் தான் சமூக நீதி காவலர்கள், அவங்க தான் சனாதனத்தை காப்பாற்ற போறாங்க, அவங்க பின்னாடி தான் நாங்கள் பயணிப்போம் போறீங்க. உங்களை திட்டமிட்டு திமுக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் பாமக கட்சியையும் திட்டமிட்டு வளராமல் தடுப்பது இந்த திராவிடம் தான். ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க மேல ஏறியவர்களால் சவாரி செய்ய முடியாது. அதனால திட்டமிட்டு தடுப்பவங்க கூட இருந்துகிட்டு உங்களுக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கிறவங்க கிட்ட வந்து தம்பி இந்த ஒரு தடவை விட்டு கொடுங்க என்பது எவ்வளவு ஏளனமா இருக்கு. இதெல்லாம் ஏற்புடையதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இறுதியா ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு விடயம், நமக்குள்ளே ஒரு சோர்வு இருக்கும், நாம ஜெயிச்சிருவோமா? ஏன்னா தொடர்ந்து தனிச்சு நிற்கிறோம், 7% வாக்கு வரைக்கும் வாங்கியிருக்கோம், கோடி கோடியா பணத்தை இறைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்க நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது இந்த பரம்பரையா திமுக, பரம்பரையா அதிமுக, நாங்க செத்தாலும் திமுக விட்டு வர மாட்டோம், எங்க உடம்புல ஓடுற ரத்தம் திமுக ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவின் பொறுப்பாளர் வீட்டில இருந்து ஒரு மகள், அந்த மகள் இடத்துல நாங்க கேட்கிறோம், தங்கச்சி நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? நான் உறுதியாக நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். நாங்க ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஒரு சாதாரண வீட்டில இருந்து வரவங்களை விட திமுக அதிமுக குடும்பத்திலிருந்து இங்க எண்ணற்ற பேர் வந்திருக்காங்க மாற்றத்தை விரும்புவதற்காக. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மட்டுமல்ல, அவர்களோடு கூட்டு சேர்ந்து சதி செய்யக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, இது போன்ற இன்னும் 1000 பேர் வந்தாலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கட்ட விரல் இருக்க மயிர கூட உங்களால் பிடுங்க முடியாதுடா, மயிர கூட பிடுங்க முடியாது. இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், எளிய மக்கள் சரியாக வாழணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கல்வி மருத்துவம் தரமாக கிடைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் எளிய மக்களின் சின்னமாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி, இனமான இயக்குனர் அண்ணன் களஞ்சியம் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டும் என்று பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நாம் தமிழர்.